இப்போ வாராகி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான தெய்வம், பிரத்யங்கரா தேவி உக்கிரமான தெய்வம். இவங்களெல்லாம் வந்து வீட்டில் வந்து வைக்கக்கூடாது. அதுவும் கர்ப்பிணி பெண்கள் வந்து போய் அவங்கள வழிபடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இது எதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எழுது? அதாவதுமா, இந்த படத்தை எல்லாமே வைக்கலாமான்னா வைக்கலாம்னு சொல்லுவேன், இன்னொரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது யாரை வச்சு பார்க்கணுன்னா அந்த வீட்டை தான் வச்சு பார்க்கணும். ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் நல்லா சாப்பிட்றாரு. இப்போ என் பையன் வந்து நல்லா சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை வீட்டில் வச்சுருக்கோன்னா அவனுக்கு தேவையான ஆகாரங்கள் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அவங்கள சும்மாவே வச்சுருந்துட்டு நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை முறைகளை செய்து வைத்து கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சுக்கிறீங்க நீங்கள், ஆனால் நான் பூஜையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அழகுக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும். ஓகே. எல்லா படத்தையும் எல்லா இடத்துலையும் வைக்க முடியுமா? வைக்கலாம். ஆனால் அந்த உருவத்தை அங்கே வச்சிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நித்திய அனுஷ்டானங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே வந்து இருப்பேன் அப்படின்னா உக்கிரமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உக்கிரமான தெய்வங்களை நான் வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு கோவக்காரர் இருப்பார், தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ஹேண்டில் வித் கேர்னு சொல்லுவாங்க. கிளாஸ் எப்படி பண்ணுவீங்க? ஹேண்டில் வித் கேர். ஓகேங்களா? அவர் சரியாக பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை ஏற்படுமா? பிரச்சனை. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ வயசானவங்க இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 6 மணிக்கு போகிறீங்க, 9 மணிக்கு வரீங்க, அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது? அதே மாதிரி தான் தெய்வங்கள். கண்டிப்பாக. நீங்கள் அதை உணர்ந்து அதை நீங்கள் செய்தால் அது சரியாக செய்யணும், இல்லைன்னா பண்ணாதீங்க.